இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அதை எடுத்துகிட்டு இது கூட ஒரு 6லேருந்து 7 வரமிளகாயும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதையும் இதோட சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்ல வாசனை வர வரையும் வறுத்துட்டு இப்போ இதை ஒரு தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துருங்க. அதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுங்க. நெய் விட்டுட்டு நான் கத்திரிக்காயை இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி உள்ளே பூச்சியெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த நெய்யில் இந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா கத்திரிக்காயை நல்லா வதக்கணும். அந்த அளவுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காயை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்து சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் பாதி அளவுக்கு மட்டும் வதங்கினா போதும். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இதோட சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும். வெந்ததுக்கப்புறமா நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சு அதை கரைச்சி கொஞ்சமாக புளி கரைசல் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி இதோட சேர்த்துருங்க. புளி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இதோட சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் இதோட சேர்த்துடலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா அரைச்சி தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த குழம்பு நல்லா ஒரு கொதி வரணும். குழம்பு நல்லா ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் அடுப்பு சிம்மிலே இருக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க ஒரு அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.